الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது செய்த ஒரு மாபெரும் பேரருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒரு சிறந்த ஒரு மாதத்திலே, எந்த ஒரு மாதத்தில் நம்முடைய உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு ஏற்பட்டது. அந்த ஒரு மாதத்தை அடைய செய்து இன்னும் அந்த மாதத்தில் நபியுடைய வாழ்க்கையை பற்றி பல முக்கியமான விஷயங்களை கேட்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் தந்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான பாடங்கள் உள்ளது. அந்த வகையில் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு முஸ்லீம் தான் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று சொன்னால், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை அடிப்பிளராமல் எப்போது சரியான முறையில் பின்பற்றி நடப்பாரோ அப்பொழுது அந்த முஸ்லீம், அந்த முஃமின் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நபராக நிச்சயமாக இருப்பார். அந்த அடிப்படையில் நபியுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரித்தார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் இன்னும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் குறிப்பாக சிறார்களுக்கு மத்தியில் சிறார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியத்தோடு போதித்தார்கள் என்பதை நாம் எப்போது அறிவோமோ அப்பொழுதுதான் நாம் நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலும் சரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வருவதற்கும் நபியுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பின்பற்றுவதற்கும் நமக்கு மிக ஒரு லேசான ஒரு வழியாக அமைந்து கொண்டிருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு முஃமினுக்கு பல்வேறு விதமான அருள்படிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை அவர் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் சரி ஒவ்வொரு நிமிடத்திலும் சரி அவர் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருட்கொடைகளை அறிந்து கொண்டு தன்னுடைய அருட்கொடைகளை புரிந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் உலமாக்கள் கூறுவார்கள், ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக முக்கியமானது எதுவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிமுக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவது என்பது இது ஒரு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக முக்கியமானது. காரணம், குழந்தை செல்வத்தை பற்றி அல்லாஹ் திருமறையில் கூறும் பொழுது அல்லாஹ் கூறுவான், நாம் நாடிய மக்களுக்கு குழந்தை செல்வத்தை
செல்வமாக அன்பளிப்பாக நாம் வழங்குகிறோம் என்பதை அல்லாஹ் திருமறையில் கூறி அன்பிக்கிறான். ஆக குழந்தைகள் என்பது இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியமாகும், நமக்கு வழங்கிய அருட்கொடையாகும். கண்ணியமானவர்களே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ்வும் சரி, குழந்தை செல்வத்தை எவ்வாறு நமக்கு பாக்கியமாக கூறி காண்பித்தார்களோ, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குழந்தை செல்வங்கள் நமக்கு ஒரு வகையில் பாக்கியமாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் நமக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறார்கள். எவ்வாறு என்றால், நம்முடைய குழந்தைகள் நமக்கு எந்த வகையில் பாரம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பித்தார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பித்தார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளே, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளே, உங்களுக்கு கீழ் உள்ள மக்களை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் விசாரணை செய்யப்பட்டே தீர்வீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள், தாய் தந்தையினர்கள் தங்களுக்கு வழங்கிய குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளுக்கு ஒரு தாய் தந்தையினர் என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ, என்னென்ன கட்டாய கடமைகள் செய்ய வேண்டுமோ, அந்த கடமைகளை பற்றி நாளை மறுமையில் ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தாய் தந்தையினரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்பதாக கட்டாயம் நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு தீருவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு தாய் தந்தையினரும் கேள்வி கேட்பான். என்னவென்று, உங்களுக்கு நான் வழங்கிய குழந்தை செல்வத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டுமோ. கண்ணியமா, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்பது நல்ல துணி வாங்கி கொடுப்பது, நல்ல முறையில் உணவை கொடுப்பது, நல்ல உலக கல்வி நாம் போதித்து கொடுப்பது. கண்ணியமா, இது மட்டும் ஒரு தாய் தந்தையினர் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமையாக ஒருபோதும் ஆகாது. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் தங்களுடைய குழந்தைகளுக்கு, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமானது, ஒவ்வொரு தாய் தந்தையினரும், ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கற்பிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை போதிக்க வேண்டும், நபியுடைய சுன்னத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை கற்பிக்க வேண்டும், குர்ஆனை தங்களுடைய பிள்ளைகள் கற்பிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு தாய் தந்தையினரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமானது. இது பற்றி தான் நாளை மறுமையில் நாம் விசாரணை செய்யப்படுவோமே தவிர, நல்ல உணவை பற்றியோ, நல்ல ஆடைகளை பற்றியோ, நல்ல உலக கல்விகளை பற்றியோ, இதை பற்றி நாம் நாளை மறுமையில் ஒருபோதும் விசாரணை செய்யப்பட மாட்டோம். மாறாக ஒவ்வொரு தாய் தந்தையினரும் அல்லாஹ் கட்டாயம் கேட்பான், நீங்கள் நான் வழங்கிய உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய இறையச்சத்தை நீங்கள் போதித்தீர்களா, என்னுடைய நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் போதித்தீர்களா, எந்த குர்ஆனை நான் உங்களுக்கு இறக்கி வைத்தோமோ அந்த குர்ஆனை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்களா இல்லையா என்பதை விசாரணை செய்வானே தவிர, உலகம் சம்பந்தப்பட்ட காரியங்களை சம்பந்தமாக அல்லாஹ் ஒருபோதும் நம்மிடம் விசாரணை செய்ய மாட்டான். எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பித்தார்கள், ஒரு தாய் தந்தையினர் பெற்றோர்கள் தங்களுக்கு செய்யக்கூடிய, தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களில் மிக முக்கியமானது தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை கற்பிப்பது, அல்லாஹ்வுடைய பயத்தை கற்பிப்பது, அல்லாஹ்வுடைய தக்வாவை கற்பிப்பது. கண்ணியமானவர்களே, தற்காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஆலிம் ஹஜ்ரத் இமாம் அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், உலகத்தில் வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான தாய் தந்தையினரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்பது மிக முக்கியமான கடமைகளில் 3 விதமான கடமை. அதில் மிக முக்கியமானது, முதலாவது, ஒவ்வொரு தாய் தந்தையினரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை கற்பிப்பது என்பது ஒவ்வொரு தாய் தந்தையரின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது.
கண்ணியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். மகனே, உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வது நான் கிடையாது. உன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நான் உன்னுடைய தேவையை ஒருபோதும் பூர்த்தி செய்வது கிடையாது. மாறாக நம்முடைய, உன்னுடைய, நம்முடைய தாயுடைய, நம்முடைய குடும்பத்துடைய எல்லா விதமான தேவைகளும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், நீ அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் கற்பிப்பது என்பது ஒவ்வொரு தாய் தந்தையினரின் மீது கட்டாய பொறுப்பாக இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா சந்தர்ப்பத்திலும் எப்படியெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது சூழலுக்கு ஏற்றவாறு சிறார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தி காண்பித்தார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒட்டகத்தில் சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது, தனக்கு பின்னால் அமர்ந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், கண்ணியமானவர்களே, அந்த சஹாபி அவர்களுக்கு அப்போது வயது 8 அல்லது 9 வயது சிறுவன். நாம் நினைப்போம், நம்முடைய 8 அல்லது 9 வயது சிறுவனுக்கு அல்லாஹ்வை பற்றி கூறினால் என்ன அவனுக்கு புரியும்? எனவே கொஞ்சம் காலம் தள்ளி போகட்டும், பிறகு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி நாம் கூறிக்கொள்ளலாம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனால் கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு யோசிக்கவே கிடையாது, அவ்வாறு சிந்திக்கவே கிடையாது. 8 அல்லது 9 வயதுடைய அந்த சிறிய சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தது என்ன? நபி அவர்கள் கூறினார்கள், யா புனை, ஓ என் அருமை மகனே, இன்னி உஅல்லிமுக பிகலிமாத்தின், நான் உனக்கு மிக சொற்பமான, மிக முக்கியமான தீனுடைய விஷயங்களை உனக்கு நான் கூறுகிறேன். அந்த விஷயத்தை உன்னுடைய மனதில் நீ ஆழமாக பதிய வைத்துக் கொள். அந்த 8 அல்லது 9 வயதுள்ள அந்த சிறிய சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பிப்பது என்ன? நான் உனக்கு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பற்றி மிக முக்கியமான சில விஷயங்களை கூறுகிறேன். அந்த விஷயத்தை உன்னுடைய மனதில் நீ ஆழமாக பதிய வைத்துக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா புனை யஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், ஓ மகனே, நீ அல்லாஹ்வுடைய கடமை நீ பாதுகாத்தாய் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். உன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும், உன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா சூழலிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ அல்லாஹ்வுடைய கடமையை வீணாக்காமல், அல்லாஹ்வுடைய கடமையை அவமதிக்காமல், அல்லாஹ்வுடைய கடமைக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய கடமைக்கு நீ பேணி நடந்தாய் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். உன்னுடைய எல்லா விதமான தேவைக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பித்தார்கள். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 8 அல்லது 9 வயதுடைய அந்த சிறுவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை போதித்தார்கள்? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை போதித்து காண்பித்தார்கள். இன்னும் நபி அவர்கள் கூறி காண்பித்தார்கள், ஓ மகனே, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள், ஓ மகனே, நன்றா நினைவில் வைத்துக்கொள், நன்றா உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கேட்டாலும் சரி, என்ன ஒரு தேவை உனக்கு வந்தாலும் சரி, அந்த தேவையை நீ அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டுமே தவிர இன்ன பிற மக்களிடம் சென்று உன்னுடைய தேவையை நீ ஒருபோதும் கேட்டுவிடக் கூடாது. சற்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சிறிய வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9 வயதின் சிறுவனுக்கு கூறிய விஷயம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை உனக்கு வந்தாலும் சரி, என்ன ஒரு கிட்டான ஒரு சூழல் வந்தாலும் சரி, அந்த சூழலின் போது, அந்த சந்தர்ப்பத்தின் போது உன்னுடைய தேவையை நீ அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டுமே தவிர மக்களிடம் சென்று உன்னுடைய தேவையை நீ ஒருபோதும் கேட்டுவிடக் கூடாது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பிறந்தது முதல் இன்றைய நாள் வரை
இந்த நாள் வரை என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நான் போதித்திருக்கிறேன், எந்த அளவிற்கு நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நான் போதித்திருக்கிறேன். மகனே, நம்முடைய எல்லா விதமான தேவையிலும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் அல்லாஹ்வுடைய கடமை நீ வீணாக்கி விடாதே. அல்லாஹ்வுடைய கடமை நீ வீணாக்கி விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி விட்டு நீ தூரமாக்கப்படுவாய் என்பதாக அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பற்றி நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் போதித்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒருவேளை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில், அல்லாஹ்வுடைய விசாரணையில் நம்மை மாட்ட வைத்து விடுவார்கள். ரப்பே, நான் வழி தவறி சென்றதற்கு, நான் வழி தவறி போனதற்கு, உன்னை அறியாமல் போனதற்கு என்னுடைய தாய் தந்தையினர் தான் அடிப்படையான காரணம். எனவே என்ன ஒரு தண்டனை எனக்கு வழங்குவாயோ அந்த தண்டனை முதலில் நீ என்னுடைய தாய் தந்தையினருக்கு தான் வழங்க வேண்டும் என்பதாக நம்முடைய குழந்தைகள் நமக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் வந்து நமக்கு எதிராக முறையிடுவதாக நம்முடைய குழந்தைகள் மாறிவிடுவார்கள். எனவே உலகத்தில் நாம் வாழும் பொழுது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல உடையை வாங்கி கொடுப்பது, நல்ல உலக கல்வியை கொடுப்பது, நல்ல உணவை வாங்கி கொடுப்பது, இதை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய தலையான கடமை, மிக முக்கியமான கடமை என்னவென்றால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை போதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை போதிக்க வேண்டும். ஓ மகனே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கக்கூடியவன், எதிலும் இருக்கக்கூடியவன், அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நீ அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எந்த விதமான பாவகரமான காரியத்தையும், எந்த விதமான ஹராமையும் நீ செய்துவிடக் கூடாது. ஒருவேளை நீ செய்தாய் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை தண்டித்து விடுவான், அல்லாஹ்வுடைய விசாரணையில் நீ மாட்டிக்கொள்வாய் என்பதாக சிறு வயது முதல் இருந்தே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு முதலாவதாக அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய தக்வாவை, அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் போதிப்பது என்பது நம் மீது தலையான கடமையாக இருக்கிறது. இது முதலாவது கடமை. கண்ணியமானவர்களே, இரண்டாவது கடமை எதுவென்றால் உலமாக்கள் கூறுவார்கள், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நாம் படித்து கூற வேண்டும். நம்முடைய நபியுடைய வாழ்க்கை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பிறந்த மாதம் எது? நபி பிறந்த மாதத்தில் நபியுடைய வாழ்க்கை சரிதையை நாம் எவ்வளவு விஷயம் கேட்டுக் கொண்டிருப்போம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய மகன் உலகத்தில் பிறந்தது முதல் இன்றைய நாள் வரை என்றைக்காவது எந்த நபி அவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையும் நமக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்களோ, நமக்காக வேண்டி தியாகம் செய்தார்களோ, நமக்காக வேண்டி இந்த உம்மத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்களோ, அந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் கூறியிருக்கிறோம். நபியுடைய வாழ்க்கை இன்று நாம் யாரோருடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொடுக்கிறோம். இன்னாருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை, இவருடைய வாழ்க்கை என்பதாக உலகத்தில் வாழ்ந்து மடிந்த எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு போதித்து கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காகவே வாழ்ந்து மறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரிதத்தை, வாழ்க்கை வரலாற்றினை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி எவ்வாறு வாழ்ந்திருக்கிறார்கள், நமக்காக வேண்டி என்னென்ன தியாகம் செய்திருக்கிறார்கள், முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையுடைய 63 ஆண்டு காலம், தன்னுடைய வாழ்க்கையுடைய 63 ஆண்டு காலத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் தனக்காகவோ, தன்னுடைய குடும்பத்திற்காகவோ, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவோ, தன்னுடைய சந்ததியினருக்காகவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் வாழ்ந்தது என்பது கிடையவே கிடையாது. தன்னுடைய 63 ஆண்டு காலத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக, இந்த உம்மத்தில் வரக்கூடிய நமக்காக, இனி வர இருக்கக்கூடிய நம்முடைய சந்ததியினருக்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களே தவிர 63 ஆண்டுகளில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வாழ்ந்தது என்பது ஒருபோதும், தனக்காக வாழ்ந்தது என்பது நபி அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது. நபியுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். நபியுடைய வாழ்க்கையை
நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணியமான ஹதீஸில் வந்துள்ளது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது, இந்த உம்மத்தில் நாம் இருக்கக்கூடிய எல்லோரின் மீதும், இந்த உம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் நபியுடைய இரக்கம், நபியுடைய அன்பு, நபியுடைய பாசம், நபியுடைய பரிவு எந்த அளவுக்கு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலையை கண்டு அல்லாஹ்விற்கு இரக்கம் வந்து விட்டது. யா ரசூலுல்லாஹ் லஅல்லக பாகியுன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். ஓ நபியே, இந்த உம்மத்திற்காக கவலை கொண்டு இந்த உம்மத்திற்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம். கண்ணியமான சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹதீஸ்ல வந்துள்ளது, லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிரத்யேகமான துஆவை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு நபிக்கும், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிரத்யேகமான துஆவை அல்லாஹ் தஆலா வழங்கியிருப்பார். எப்பொழுது அந்த துஆவை முன்வைத்து அந்த நபி துஆ செய்வாரோ அவருடைய துஆவை அல்லாஹ் தஆலா கட்டாயம் ஏற்றுக்கொண்டே தீருவான். அதை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்க மாட்டான். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கென்று கொடுக்கப்பட்ட துஆவை, அல்லாஹ் எனக்கென்று கொடுக்கப்பட்ட துஆவை நான் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி, நமக்காக வேண்டி நாளை மறுமையில் நான் என்னுடைய உம்மத்தில் வாழ்ந்த எந்த ஒரு ஆணும், எந்த ஒரு பெண்ணும், எந்த ஒரு சிறுவர்களும் வாலிபர்களும் நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எனக்கென்று வழங்கப்பட்ட துஆவை நான் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நாளை மறுமையில் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நபியுடைய குடும்பம் எவ்வாறு இருந்தது, நபியுடைய குடும்பத்துடைய நிலை எவ்வாறு, பசி பட்டினி வறுமையுடைய உச்சம். நபியுடைய குடும்பம் பல மாதங்கள் ஆகிவிட்டது சாப்பிடாமல், பல மாதங்கள் ஆகிவிட்டது உணவு உண்ணாமல். ஹதீஸில் வந்துள்ளது, அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், இன்னா லனந்துரு ஹிலால் ثم ننظر هلال فما وقد في ابيات رسول الله صلى الله عليه وسلم النار. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுவார்கள், நாங்கள் ஒரு பிறையை பார்த்து விடுவோம், பிறகு நாங்கள் இரண்டாவது பிறையும் பார்த்து விடுவோம், மூன்றாவது பிறையும் நாங்கள் பார்த்து விடுவோம். ஆனாலும் கூட நபியுடைய வீடுகளில் அடுப்பு என்பது, சமைப்பதற்காக அடுப்பு என்பது எரிய வைக்கப்படாது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறி காண்பித்தார். சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 3 மாதம் கழிந்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் சமைப்பதற்காக வேண்டிய அடுப்பு எரிய வைக்கப்படாது என்றால் நபியுடைய வீட்டில் எவ்வளவு கஷ்டம், நபியுடைய வீட்டில் எவ்வளவு வறுமை. கண்ணியமானவர்களே, இது நபி அவர்களுக்கு தெரியும். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவிமார்கள், தங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, பல மாதங்கள் ஆகிவிட்டது. ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு என்று என்ன ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தாலும் அந்த துஆவை முன்வைத்து தன்னுடைய குடும்பத்துடைய பசி நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் துஆ செய்திருந்தால் அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கட்டாயம் ஏற்றுக்கொண்டிருப்பான், கட்டாயம் அல்லாஹ் கபூல் செய்திருப்பான். ஆனால் இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பம் கண்ணுக்கு எதிராக சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது, சமைப்பதற்கு அடுப்பு எரிய வைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது. இருந்த போதிலும் தனக்கென்று கொடுக்கப்பட்ட துஆவை தன்னுடைய குடும்பத்திற்காக பயன்படுத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் வரக்கூடிய நமக்காக வேண்டி, நம்முடைய சந்ததியினருக்காக வேண்டி, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாளை மறுமையில் சேமித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நபியுடைய இரக்கம், நபியுடைய அன்பு, நபியுடைய பாசம் நம் மீது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. கண்ணியமான நபி அவர்களுக்கு தெரியும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பாசமான பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள்
ஹதரத் ஹசன் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த இரண்டு பேரப்பிள்ளைகளும் நபியுடைய முபாரக்கான மடியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சிறிது நேரம் கழிந்த பிறகு நபியுடைய முகத்தில் இன்னொரு மகிழ்ச்சி முன்பு இருந்ததோ அந்த மகிழ்ச்சி என்பது இப்போது இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த முகத்துடைய மாற்றத்தை கண்ட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் புரியட்டும். எந்த ஒரு மகிழ்ச்சியை சற்று கொஞ்ச நேரம் முன்பு வரை நான் உங்களுடைய முகத்தில் பார்த்தேனோ அந்த மகிழ்ச்சி என்பது இப்போது உங்களுடைய முகத்தில் பார்க்க முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை என்னவென்றால், கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தை என்னவென்றால், இப்பொழுதுதான் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பாசமிக்க பேர பிள்ளைகள், உங்களுடைய பாசமிக்க பேர பிள்ளைகள் ஹதரத் ஹசன் ஹதரத் ஹுசைன், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு இயற்கையான மரணம் என்பது ஏற்படாது. இயற்கையான மரணம் என்பது ஏற்படாது. எவ்வாறு உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இயற்கையான மரணம் ஏற்படுகிறதோ அது போன்ற உங்களுடைய பாசமிக்க பேர பிள்ளைகளுக்கு இயற்கையான மரணம் ஏற்படாது. ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷம் கொடுத்து ஷஹீதாக்கப்படுவார்கள். ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கர்பலாவுடைய மைதானத்தில் கழுத்தின் மீது கத்தி வைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுதுதான் என்னிடம் வந்து கூறிவிட்டு சென்றார்கள். இந்த செய்தியை கேட்ட பிறகு நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நான் எவ்வாறு சந்தோஷமாக இருக்க முடியும்? கண்ணியமானவர்களே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பே தெரியும் தன்னுடைய பாசமிக்க பேர பிள்ளைகள் எவ்வாறு இருந்து போவார்கள். ஒரு பேர பிள்ளைக்கு விஷம் கொடுக்கப்படும், இன்னொரு பேர பிள்ளை ஷஹீதாக்கப்படுவார். இரண்டு செய்தி முன்பே நபி அவர்களுக்கு தெரிந்த போது கூட தனக்கென்று கொடுக்கப்பட்ட துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காக வேண்டி பயன்படுத்தாமல், தமக்காக வேண்டி, நமக்காக வேண்டி, நம்முடைய சந்ததியினருக்காக வேண்டி நாளை மறுமையில் நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார் என்று சொன்னால், இந்த உம்மத்தின் மீது, நம்மின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு இரக்கம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் இருக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் மட்டும் கிடையாது. இவைகளை கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நபியுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நபியுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் கற்பிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை படக்கூடிய கஷ்டத்தை ஒரு மகன் தன்னுடைய கண்ணுக்கு எதிராக எப்போது பார்ப்பாரோ, தன்னுடைய சுகத்திற்காக வேண்டி, தான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மகன் தன்னுடைய தந்தை படக்கூடிய கஷ்டத்தை கண் எதிராக பார்க்கும் பொழுது அந்த மகன், அந்த பிள்ளை தந்தையுடைய சொல்லுக்கு ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டார், தந்தையுடைய சொல்லுக்கு ஒருபோதும் மீற மாட்டார். இதே போன்றுதான் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நபியுடைய வாழ்க்கையை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி என்னென்ன சிரமங்களை பட்டுள்ளார்கள், நமக்காக வேண்டி என்னென்ன கஷ்டங்களை சகித்துள்ளார்கள் என்பதை எப்போது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளும் சரி, நாமும் சரி, நபியுடைய சுன்னத்தை 100க்கு 100ஆக உள்ளச்சத்தோடு, உயிரோட்டத்தோடு பின்பற்றக்கூடிய மக்களால் ஆகுமே தவிர, நபியுடைய வாழ்க்கையை நாம் அறியவில்லை என்றால், நபியவர்கள் நமக்காக வேண்டிப்பட்ட கஷ்டத்தை நாம் விளங்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிச்சயமாக, சத்தியமாக, எந்நாளிலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, நாமும் நபியுடைய சுன்னத்தை பின்பற்ற முடியாது. நம்முடைய பிள்ளைகளும் சரி, நபியுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக ஒருபோதும் உருவாக மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது சக்கராத்துடைய நேரம் ஏற்பட்டதோ, மலக்குல் மௌத்தானவர் நபியுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வரும் பொழுது
நபியிடம் வந்து கூறினார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சந்திக்க விரும்புகிறார். மலக்குல் மௌத் நபியுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி வரும்பொழுது நபியிடம் அனுமதி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்ட உடனே நபி அவர்கள் கூறி காண்பித்தார்கள், என்னுடைய இறைவன், என்னை படைத்த அல்லாஹ் என்னை சந்திக்க ஆசைப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நானும் தயாராக இருக்கிறேன் என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி. ஆனால் என்னுடைய மௌத்திற்கு பிறகு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சமுதாயத்துடைய நிலை என்னவாகும், என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்னவாகும் என்பதை அறியாத வரை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி என்பது, சந்தோஷம் என்பது ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை அறிந்து வருவதற்காக வேண்டி அல்லாஹ்வை சந்தித்து விட்டு மறுபடியும் நபியிடம் வந்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உம்மத்தில் ஒருவர் தான் மரணிப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்பதாக தான் செய்த எல்லா விதமான பாவங்களை எண்ணி எவர் தௌபா செய்வாரோ, எவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பாரோ, அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா கட்டாயம் ஏற்றுக் கொடுத்திருவான். யார் தான் மரணிப்பதற்கு 1 வருடத்திற்கு முன்பதாக தான் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் எண்ணி, தான் செய்த எல்லா விதமான தவறுகளையும் எண்ணி அல்லாஹ்விடம் தௌபா செய்வாரோ, அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா கட்டாயம் அங்கீகரிப்பான். அவருடைய எல்லா விதமான குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். இதை நபியிடம் கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது மிக மிக தூரமானது, இது மிக தூரமான தொலைவாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதை குறைத்துக் கொண்டு வாருங்கள், இதை சற்று குறைத்துக் கொண்டு வாருங்கள். மறுபடியும் அந்த மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார்கள். சந்தித்து மறுபடியும் அந்த நபியிடம் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் எந்த நபர் தான் மரணிப்பதற்கு 1 வருடம் கிடையாது 1 மாதத்திற்கு முன்பதாக தௌபா செய்வாரோ, அவருடைய எல்லா விதமான குற்றங்களையும் எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்பதாக அந்த மலக்கு கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதுவும் மிக தொலைவான தூரம், இதுவும் மிக தொலைவான தூரம், இதையும் நீங்கள் குறைத்துக் கொண்டு வாருங்கள். மறுபடியும் அந்த மலக்கானவர் மறுபடியும் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறார். மறுபடியும் வந்து கூறினார், யா ரசூலல்லாஹ், 1 வருடம் அல்ல 1 மாதம் அல்ல, தான் மரணிப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பதாக யார் தௌபா செய்வாரோ அவருடைய எல்லா விதமான குற்றங்களையும் எல்லா விதமான தவறுகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார் என்பதாக அந்த மலக்கு கூறிய பொழுது மறுபடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதையும் நீங்கள் குறைத்துக் கொண்டு வாருங்கள், இதையும் நீங்கள் குறைத்துக் கொண்டு வாருங்கள். மறுபடியும் இந்த மலக்கு அல்லாஹ்வை சந்தித்து மறுபடியும் நபியை சந்திக்க வந்து கூறினார், யா ரசூலல்லாஹ், 1 வருடம் அல்ல 1 மாதம் அல்ல 1 வாரம் அல்ல, யார் தான் மரணிப்பதற்கு 1 நாளுக்கு முன்பதாக தான் செய்த எல்லா விதமான குற்றங்களுக்கும் அல்லாஹ்விடம் தௌபா செய்வாரோ அவருடைய எல்லா விதமான குற்றங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். இதை கேட்ட பிறகு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுவும் நீண்ட தொலைதூரமாக இருக்கிறது, இதையும் குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்பதாக அந்த மலக்கிடம் நபி கூறிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பிறகு அந்த மலக்கு அல்லாஹ்வை சந்தித்து விட்டு மறுபடியும் வந்து கூறினார், யா ரசூலல்லாஹ், 1 வருடம் அல்ல 1 மாதம் அல்ல 1 வாரம் அல்ல 1 நாள் அல்ல, தான் மரணிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாக 1 மணி நேரத்திற்கு முன்பதாக எந்த ஒரு அடியார் தான் செய்த எல்லா விதமான குற்றங்களை மின்னி தான் செய்த எல்லா விதமான பாவங்களை மின்னி தௌபா செய்வாரோ, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பாரோ, அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா கட்டாயம் மன்னிப்பான். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் குறைத்துக் கொண்டு வர சொன்னார்கள், இதையும் குறைத்துக் கொண்டு வர சொன்னார்கள். மறுபடியும் அந்த நபரானவர் அல்லாஹ்வை சந்தித்து மறுபடியும் வந்து கூறினார், யா ரசூலல்லாஹ், யார் எந்த ஒரு முஸ்லிம் தான் மரணிப்பதற்கு 1 நிமிடத்திற்கு முன்பதாக தான் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் எண்ணி தான் செய்த எல்லா விதமான தவறுகளையும் எண்ணி அல்லாஹ்விடம் தௌபா செய்வாரோ அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் குறைத்துக் கொண்டு வர சொன்னார்கள். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால அளவை குறைத்தால் என்று சொன்னால் நம்பின் மீது
இந்த உம்மத்தின் மீது, நம்முடைய எல்லோரின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும், எவ்வளவு பாசம் இருந்திருக்கும், எவ்வளவு பரிவு இருந்திருக்கும், எவ்வளவு இரக்கம் இருந்திருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் ஒரு நிமிடத்தையும் நபி அவர்கள் குறைத்துக் கொண்டு வர சொன்ன போது அந்த மலக்கு வந்து கூறினார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் எந்த ஒரு நபருக்கு சக்கராத்துடைய நிலை ஏற்பட்டு, சக்கராத்துடைய உயிர் பிரியக்கூடிய நிலை ஏற்பட்டு, ஹாலத்தே கர்கரா என்று சொன்னால் ஒரு நபருடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அவருடைய மூச்சியானது தொண்டைக்குள்ளே வந்து அடையும், உயிருக்கு போராடி கொண்டிருப்பார். இந்த நிலைமையில் எந்த ஒரு முஸ்லீம் தான் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வாரோ நிச்சயமாக சத்தியமாக அவருடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார் என்பதாக அந்த மலக்கு கூறிய உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இதைதான் நான் எதிர்பார்த்தேன், இந்த நிலைமை தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது நான் அல்லாஹ்வை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி செல்லுங்கள். இதற்கு பிறகு என்னுடைய உம்மத்தை மீது நான் நிம்மதி அடைந்த நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பிறகு அதற்கு பிறகுதான் நபியுடைய முபாரக்கான ரூஹ் என்பது கைப்பற்றப்படுகிறது. நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது, இந்த உம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் மீது அன்பு, பாசம், நேசம், இரக்கம், பரிவு இருந்தது என்று சொன்னால் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் நபியுடைய அன்பு, நபியுடைய இரக்கம் இந்த அளவுக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு நபியுடைய வாழ்க்கையை நாம் இந்த அளவுக்கு கற்பிக்க வேண்டும். நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உள்ளச்சத்தோடு, மனசாட்சியோடு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய குழந்தை பிறந்தது முதல் இன்றைய நாள் வரை எந்த அளவிற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நபியுடைய வாழ்க்கை நாம் கற்பித்திருக்கிறோம், நபியுடைய சுன்னத்தை நாம் கற்பித்திருக்கிறோம். இன்று யாருடைய வாழ்க்கையை, எவரவருடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ அவரை போல ஆக வேண்டும், நீ அவரை போல உருவாக வேண்டும், நீ அவரை போல நடக்க வேண்டும், அவரை போல பேச வேண்டும், அவரை போல ஆடை அணிய வேண்டும் என்பதாக உலகத்தில் வாழக்கூடிய அற்ப மனிதர்களை நம் வாழ்க்கையின் முன் உதாரணமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் காண்பிக்கிறோமே தவிர நம்முடைய உயிரினும் மேலாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை நாம் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்பித்து கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நாம் கற்பிக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ரப்பே, அல்லாஹ்வே, உலகத்தில் நான் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றாமல் போனதற்கு, நபியுடைய சுன்னத்தை பின்பற்றாமல் போனதற்கு அடிப்படையான காரணம் என்னுடைய தாய் தந்தையர் மட்டும்தான். என்னுடைய வாப்பா, என்னுடைய தந்தை, என்னுடைய தாய் நான் உலகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திற்கு உண்டான எல்லா விதமான சகல வசதிகளையும் எனக்கு செய்து கொடுத்தார்கள். ஆனால் மறுமையில் நான் நன்றாக இருக்க வேண்டும், மறுமையில் நான் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், மறுமையில் நரக நெருப்பை விட்டு நான் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய அச்சத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உன்னுடைய நபியுடைய வாழ்க்கை வழிமுறையும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்பதாக நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் எப்போது நமக்கு எதிராக சொல்லுவார்களோ, நம்மை மாட்டி விடுவார்களோ, கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய விசாரணை விட்டு, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கை விட்டு நாம் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய கிடியை விட்டு, அல்லாஹ்வுடைய பிடியை விட்டு நாம் யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் திருமறையில் கூறி அனுப்பிக்கிறார், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்களுடைய ரப்புடைய பிடி என்பது மிக கடுமையானது, மிக கொடுமையானது. ஒரு அடியாரை அல்லாஹ் தஆலா உலகத்தில் தண்டிக்க வேண்டும், ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா உலகத்தில் தண்டிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. எனவே உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக ஆக வேண்டும், நமக்கு நிம்மதியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் போதிக்க வேண்டும். இரண்டாவது, நபியுடைய வாழ்க்கையை நாம் போதித்து கொடுக்க வேண்டும். ஒரு தாய் தந்தையினர் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் மூன்றாவது மிக முக்கியமான கடமை எதுவென்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை, எந்த ஒரு குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உம்மத்தின் மீது இறக்கி வைத்தானோ அந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் மீது, பெண்ணின் மீது, தாய் தந்தையர் மீது கட்டாய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்பொழுது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை நாம் கற்றுக் கொடுப்போமோ அப்பொழுதுதான் நம்முடைய மௌத்திற்கு பிறகு, நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி, நம்முடைய மகஃபிரத்துக்காக வேண்டி ஒரு வேளையிலாவது யாசின் சூராவை ஓதி நமக்காக வேண்டிய ரப்பே, என்னுடைய தாய் தந்தையினர்கள் நான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையை உலகத்தில் எங்களுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள், எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். எனவே அந்த தாய் தந்தையினுடைய மகஃபிரத்துக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன். நான் ஓதக்கூடிய இந்த சூறாவின் பொருட்டால், நான் செய்யக்கூடிய இந்த துவாவின் பொருட்டால் என்னுடைய தாய் தந்தையினுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு என்பதாக எப்பொழுது நம்முடைய குழந்தைகள் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆகுவார்கள் என்று சொன்னால், எப்பொழுது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை நாம் கற்றுக் கொடுப்போமோ, ஒருவேளை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை நாம் கற்றுக் கொடுப்பதற்குண்டான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் மௌத்தான பிறகு நம்முடைய ஜனாசா பள்ளியில் இருந்து கொண்டிருக்கும், நம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கு வெளியே, பள்ளிவாசலுடைய வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு உலகத்துடைய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆகிவிடுவார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அனுப்பித்தார்கள், எந்த ஒரு பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி, தங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்களோ, ஒரு பிள்ளை, ஒரு மகன் செய்யக்கூடிய துவாவை, பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் மறுப்பது கிடையாது, ஒருபோதும் மறுப்பது கிடையாது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய மௌத்திற்கு பிறகு, நான் கபருக்கு சென்ற பிறகு, என்னுடைய மௌத்திற்கு பிறகு நம்மில் எத்தனை நபர்கள் என்னுடைய மகஃபிரத்திற்காக வேண்டி, என்னுடைய மறு உலக வாழ்க்கையுடைய வெற்றிற்காக வேண்டி, எனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக நாம் நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹதீஸில் வந்துள்ளது, நாளை மறுமையில் ஒரு தாய் தந்தையினருக்கு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்து கொடுக்கப்படும், மாபெரும் ஒரு அந்தஸ்து, சிறப்பு என்பது கொடுக்கப்படும். அந்த தாய் தந்தையினருக்கு தங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சிறப்பை கண்டு, அந்தஸ்தை கண்டு அல்லாஹ்விடத்தில் கூறுவார்களாம், ரப்பே, இவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைப்பதற்கு உண்டான எந்த விதமான அமலையும் உலகத்தில் நான் செய்ததே கிடையாது, அவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தருவார். அந்த பெற்றோர் அல்லாஹ்விடம் கூறுவார்களாம், ரப்பே, எனக்கு நீ இவ்வளவு பெரிய அந்தஸ்து வழங்கி இருக்கிறாய், இவ்வளவு பெரிய கூலியை நீ எனக்கு கொடுத்திருக்கிறாய், இந்த கூலி எனக்கு கிடைப்பதற்கு உண்டான எந்த விதமான அமலையும் நான் உலகத்தில் செய்தது கிடையாது, மாறாக இந்த அந்தஸ்து, இந்த கூலி எனக்கு கிடைப்பதற்கு உண்டான காரணம் என்ன, இந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு உண்டான காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, அப்பொழுது அந்த பெற்றோருக்கு சொல்லப்படுமா, இந்த அந்தஸ்து என்பது, சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய இந்த அந்தஸ்து என்பது உங்களுடைய அமலின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட கிடையாது, உங்களுடைய இபாதத்தின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட கிடையாது, உங்களுடைய நோன்பின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட கிடையாது, உங்களுடைய சதகாவின் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட கிடையாது, மாறாக இவ்வளோ பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு உண்டான காரணம் என்னவென்றால், உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னுடைய கலாமை கற்கக்கூடிய, என்னுடைய கலாமை மரணம் செய்யக்கூடிய சூழலை, குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை கற்றார்கள். குர்ஆனை கற்றது மட்டுமல்லாமல் குர்ஆனிற்கு ஏற்றவாறு குர்ஆனில் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் செய்து வந்தார்கள். நான் தடுத்த எல்லா ஹராமை விட்டும் உங்களுடைய பிள்ளைகள் தவிர்ந்திருந்ததின் காரணமாக தான், உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்ததின் காரணமாக தான் உலக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களுக்கு இன்னென்ன அந்தஸ்துகள் கொடுக்கப்படும் என்கிற சுப செய்தியை நாளை மறுமையில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா கூறி கற்பிப்பான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி கற்பித்தார்கள், எந்த ஒரு தாய் தந்தையினர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்களோ, அந்த தாய் தந்தையினருக்கு, பெற்றோருக்கு
நாளை மறுமையில் ஒரு மாபெரும் கிரீடம் அறிவிக்கப்படும். அந்த கிரீடத்துடைய வெளிச்சம், ஒளி, பிரகாசம் எவ்வளவு வெளிச்சம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வைக்கப்பட்டால், நம்முடைய வீட்டிற்குள்ளே சூரியன் வைக்கப்பட்டால் அந்த சூரியனுடைய ஒளி எவ்வளவு பிரகாசம் உள்ளதாக இருக்குமோ, அந்த சூரியனுடைய ஒளி எவ்வளவு பிரகாசம் உள்ளதாக, ஒளிமயம் உள்ளதாக இருக்குமோ, அதைவிட பிரகாசம் உள்ளதாக, பிரகாசம் உள்ள கிரீடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவிப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தார்கள். எனவே நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் போதித்திருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் நபியுடைய வாழ்க்கையை நாம் கற்பித்திருக்கிறோம், எந்த அளவிற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது மிக பாவத்துடைய உச்சகட்டம். இது நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது ஒரு அடியார் பாவத்தை செய்ய வேண்டும் என்பதாக ஒரு அடியார் தானாக முன்வர வேண்டாம். மாறாக பாவத்துடைய சூழலில் ஒரு நபர் எப்போது இருப்பாரோ அவர் தானாக பாவம் செய்வதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டு விடுவார். பாவங்கள் காற்றில் மறைந்து வீசக்கூடிய காற்றுகளில் பாவத்துடைய மாசு, பாவத்துடைய வீரியம் சுற்றக்கூடிய காலம்தான் இந்த ஒரு காலகட்டம். எனவே இந்த காலகட்டத்திலும் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு தீனுடைய சூழலை, தீனுடைய கல்வியை நாம் போதிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்ணுக்கு எதிராகவே, நமக்கு மாற்றம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாகி விடுவார்கள். நம்முடைய கண்ணிற்கு எதிராகவே பாவங்களையும் அனாச்சாரங்களையும் ஹராமையும் பகிரங்கமாக தைரியமாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாகி விடுவார்கள். எனவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக ஒருபோதும் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் உருவாக்கி விடக்கூடாது. நாம் துஆ செய்கிறோம், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின். அந்த துஆவுடைய பொருள் என்ன? ரப்பே, எங்களுக்கு நீ வழங்கிய குழந்தை செல்வங்களை, எங்களுக்கு நீ கொடுத்த குழந்தைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கி தருவாயாக. எங்களுக்கு வழங்கிய குழந்தைகளை நீ எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. பெற்றோர்களே, தாய்மார்களே, நம்முடைய குழந்தைகள் நமக்கு எப்போது கண் குளிர்ச்சியா ஆகுவார்கள் என்று சொன்னால், எப்பொழுது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் நபியுடைய வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் நாம் கற்பிப்போமோ அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக ஆகுவார்கள். இல்லை என்றால், நாம் கற்பிக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண்ணுக்கு எதிராகவே, நம்முடைய பார்வைக்கு எதிராகவே நம்முடைய பிள்ளைகள் தீனை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் என்பது கட்டாயம் ஏற்பட்டு தீரும். என்னை மாணவர்களை உலமாக்கள் கூறுவார்கள், எந்த ஒரு பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு குழப்பமான இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கற்பிக்க மாட்டார்களோ, நபியுடைய வாழ்க்கையை கற்பிக்க மாட்டார்களோ, குர்ஆனை கற்பித்து கொடுக்க மாட்டார்களோ, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப ஆண்களும் 3 விதமான அபாயத்தில் கட்டாயம் சிக்குண்டுவார்கள். 3 விதமான அபாயம் ஏற்படும். முதலாவது, அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றியான, ஷரியத்தை பற்றியான வெறுப்பு என்பது உள்ளத்தில் ஏற்படும். நாம் சற்று நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கற்பிக்க மாட்டோமோ, எந்த பிள்ளைகளை நாம் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோமோ, எந்த பிள்ளைகளை நாம் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை கேட்டு அமல் செய்வதற்கு உண்டான சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோமோ, அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய முதலாவது பேர் ஆபத்து என்னவென்றால், சிந்தனை ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு என்பது ஏற்படும். சிந்தனை ரீதியாக ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, சிந்தனை ரீதியாக அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது வெறுப்பு என்பது, ஒரு அருகருப்பு என்பது ஏற்படும். இது பேர் ஆபத்தாகும். இந்த ஆபத்து எப்போது ஒரு வாலிபனுடைய, ஒரு பிள்ளையுடைய உள்ளத்தில் ஏற்படுமோ, இரண்டாவதாக ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்து என்னவென்றால், உள்ளம் ரீதியாக இஸ்லாத்துடைய கட்டளையின் மீது, அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது பெரிய ஒரு வெறுப்பு என்பது ஏற்படும். முதலில் சிந்தனை ரீதியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள். இரண்டாவது, பிள்ளைகள் உள்ளம் ரீதியாக கல்பு ரீதியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அபாயம் என்பது ஏற்படும். மூன்றாவது பெரிய அபாயம் என்னவென்றால், எந்த ஒரு வாலிபருடைய பிள்ளையுடைய உள்ளத்தில் சிந்தனை ரீதியாகவும் வெறுப்பு ஏற்பட்டு, உள்ளம் ரீதியாகவும் வெறுப்பு ஏற்பட்டு விட்டதோ, மூன்றாவது கட்டமாக
அந்த பிள்ளைகள் முழுவதுமாக இஸ்லாத்தை விட்டுவிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். முழு உம்மத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் முழுவதுமாக இஸ்லாத்தை துறந்து இஸ்லாத்தை விட்டுவிட்டு வெளியேறக்கூடிய வேறு மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அபாயம் என்பது, முர்த்ததுடைய சூழல் என்பது கட்டாயம் ஏற்பட்டே தீரும். சமீபத்தில் உலமாக்கள் நடத்திய ஒரு ஆய்வில் யாரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள், எந்த வாலிபர்கள், எந்த பெண் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆய்வில் முடிவில் தெரிந்த விஷயம் என்னவென்றால், எந்த குழந்தைகள் சிறிய பருவத்திலிருந்தே மக்தபோடு, பள்ளியுடைய சூழலோடு, குர்ஆனோடு, நபியுடைய வாழ்க்கையோடு ஒரு தொடர்பு இல்லாமல் எந்த பிள்ளைகள் எல்லாம் வளருவார்களோ அந்த பிள்ளைகள் தான் 99% இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அபாயம் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்மை எல்லோரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை நாமும் இதை சுதாரித்துக் கொள்ளாமல் பொடுபோக்குத்தனமாக, அசட்டையாக, இப்படியாகவே நாம் இந்த நிலையை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு எதிராக பேசக்கூடிய வாலிப பிள்ளைகளை, ஆண்களையும் சரி பெண்களையும் சரி, நம்முடைய வீடுகளில் உருவாக்கக்கூடிய சூழல் என்பது கட்டாயம் ஏற்பட்டு விடும். காரணம், காலத்துடைய சூழல் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது. காலத்துடைய நிலை என்பது அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்போது கூட நாம் சுதாரித்துக் கொள்ளாமல், நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு நாம் அனுப்பாமல், நம்முடைய பிள்ளைகளை நாம் மக்தபோடு நாம் இணைக்காமல், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை நாம் கற்றுக் கொடுக்காமல், நம்முடைய பிள்ளைகளுக்கு நபியுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்காமல், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கற்றுக் கொடுக்காமல் பொடுபோக்குத்தனமாக, அசட்டியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நமக்கு எதிராக தீனுக்கு எதிராகவும் இஸ்லாத்திற்கு எதிராகவும் பேசக்கூடிய பிள்ளைகளாக உருவாகி விடுவார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியுடைய காலத்தில் இன்று நாம் எந்தெந்த சஹாபாக்களை எல்லாம் பெரும் சஹாபாக்களாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமோ, கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அந்த எல்லா சஹாபாக்களையும் நபி அவர்கள் தயார் செய்தது இந்த குழந்தை பருவத்தில் தான். இந்த குழந்தை பருவத்தில் தான் வரலாறு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வயது 10 வயது. அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது 10 வயது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வயது, இஸ்லாத்தை நபியோடு இணைந்த வயது என்பது 13 வயது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியோடு இணைந்து இஸ்லாத்தை ஏற்ற வயது என்பது 17 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்பிய வயது என்பது 16 வயது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை குர்ஆன் எழுதக்கூடிய பொறுப்பில் நபியோல் நியமித்த வயது என்பது 13 வயது. இப்படி சிறிய வயதிலிருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தயார் செய்ததின் காரணமாக தான் பிற்காலத்தில் சஹாபாக்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு வரக்கூடிய எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய, வரக்கூடிய தாக்குதலை தடுக்கக்கூடிய ஒரு தூண்களாக சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கி காண்பித்தார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள், அஷ்ஷபாபு ஷுஅபத்து மினல் ஜுனூன். நான் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள், வாலிப பருவம் இருக்கிறதே, வாலிப, அது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, வாலிப பருவம் இருக்கிறதே, இது பைத்தியத்தின் ஒரு வகை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள். வாலிப பருவம், டீனேஜ் பருவம், இது எதற்கு சமமானது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள், அஷ்ஷபாபு ஷுஅபத்து மினல் ஜுனூன். வாலிபம் என்பது, வாலிப பருவம் என்பது, டீனேஜ் பருவம் என்பது பைத்தியத்தின் ஒரு வகை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள். எனவே இந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த பைத்தியத்தை நாம் அல்லாஹ்வோடு இணைக்க வேண்டும். இந்த சிந்தனையை, இந்த பருவத்தை நாம் உலகத்துடைய காரியங்களில், உலகத்துறை இன்ன பிற காரியங்களில் நாம் ஈடுபட வைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் நாம் மறக்கடிக்க வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் மௌத்தான பிறகு, நாம் இறந்த பிறகு நம்முடைய ஜனாசா நம்முடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும், நம்முடைய ஜனாசா பள்ளியுடைய வாசலில் வைக்கப்பட்டிருக்கும்.
ஆனால் வைக்கப்பட்ட போதிலும் கூட நமக்காக வேண்டி, எந்த பிள்ளைக்காக வேண்டி, எந்த மகனுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து நம்முடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தோமோ, பசியை பார்க்காமல், தூக்கத்தை பார்க்காமல், ஓய்வை பார்க்காமல் எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நம்முடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தோமோ, அந்த பிள்ளை நமக்காக வேண்டி ஒரு நேரம் கையேந்தி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஒருபோதும் உருவாக மாட்டார்கள். நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி, ரப்பே என்னுடைய தாய் தந்தையினர், என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார்கள். பசியை பார்க்காமல், தூக்கத்தை பார்க்காமல், ஓய்வை பார்க்காமல் தங்களுடைய முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார்கள். அந்த பெற்றோர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அந்த பெற்றோர்கள் மறுமையில் உன்னை சந்திக்க வேண்டும், சொர்க்கத்தில் நன்றாக இருக்க வேண்டும், சொர்க்கத்துறை இன்பங்களை அடைய வேண்டும், நரகத்துறை வேதனை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக நமக்காக வேண்டி கையேந்தி துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் ஒருபோதும் உருவாக மாட்டார்கள். கண்ணியமானவர்கள், எனவேதான் உலமாக்கள் கூறுவார்கள், இன்று நம்முடைய வீட்டுடைய சூழலில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய பெண்களுக்கு மத்தியில், நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில், நம்முடைய சிறுவர்களுக்கு மத்தியில் தீனுடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆக அடிப்படை நம்முடைய வீடுகளில் குர்ஆனுடைய ஹல்காவை, தாலீமுடைய ஹல்காவை, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையுடைய அந்த சபையை நாம் நம்முடைய வீடுகளில் ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கூற வேண்டும், சொர்க்கம் என்றால் எவ்வளவு பெரியது, நரகத்துறை வேதனை எவ்வளவு விசாலமான, நரகத்துறை வேதனை எவ்வளவு கொடுமையானது. நாம் இன்று சொர்க்கத்தை பற்றி கூறுவதும் கிடையாது, நரகத்துறை வேதனை பற்றி நாம் அறிவதும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கூறுவதும் கிடையாது. கண்ணியமானவர்களே, நரகத்தை நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நரகத்தை நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டும். எப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் நரகத்துடைய வேதனையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போமோ, அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, எந்த சூழலிலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, திருமறையில் அல்லாஹ் தஆலா கூறி காண்பிக்கிறான், நாளை மறுமையில் இதை நன்றாக கவனிக்க வேண்டும், நன்றாக கவனிங்கள். நாளை மறுமையில் நரகவாதிகள் நரகத்திற்கு சென்ற பிறகு நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய வேதனை தாங்க முடியாமல், நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய கஷ்டங்களை தாங்க முடியாமல் அந்த நரகவாதிகள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்களாம், கதறுவார்களாம், ரப்பே எங்களுக்கு தாகம் கடுமையாக ஏற்படுகிறது, எங்களுக்கு வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை, வேதனைகளை எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அந்த வேதனை தாங்க முடியவில்லை, எனவே நீ எங்களுக்கு எங்களுடைய தாகத்தை தணிப்பதற்காக வேண்டி ஒரே ஒரு மிடர் தண்ணீரை மட்டும் எங்களுக்கு கொடுத்து விடு என்பதாக நரகவாதிகள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்களாம், கதறுவார்களாம். தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் கூறுவான், அந்த கெஞ்சக்கூடிய தாகத்தினால் தத்தளிக்கக்கூடிய அந்த நரகவாதிகளுக்கு என்ன கொடுக்கப்படும்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில் கூறி காண்பிக்கிறான், ஃபஸுகு மாஉன் ஹமீமா ஃபகத்தஅ மாஹும். அந்த நரகவாதிகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தாகத்தை தணிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்களாம், கதறுவார்களாம், ரப்பே எங்களுக்கு ஒரே ஒரு மிடர் மட்டும் நீ தண்ணீரை கொடுத்து விடு, அந்த தண்ணீரை கொண்டு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாகத்தை நாம் தணித்துக் கொள்வோம். அப்பொழுது இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பில் நன்றாக கொதிக்க வைக்கப்பட்ட மாஉன் ஹமீமுன், கொதிக்க வைக்கப்பட்ட அந்த கொதி நீரானது, அந்த வெந்நீரானது அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுமா? கண்ணியமான அடுத்து அல்லாஹ் கூறுவான், அந்த தண்ணீரை குடித்த உடனே அந்த தண்ணீருடைய வீரியம், நரக நெருப்பு கிடையாது, நரக நெருப்பினால் சுட செய்யப்பட்ட கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீருடைய தாக்கம் எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. அந்த நரகவாதி நன்றாக கொதிக்க வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை பருகிய உடனே அந்த தண்ணீரானது வயிற்றுக்குள்ளே சென்ற பிறகு அந்த நரகவாதியுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குடல்களும் துண்டு துண்டா போய்விடும். இது அல்லாஹ் திருமறையில் கூறி காண்பிக்கிறான், துண்டு துண்டா போயிடும். சரி, நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்ல தாய்மார்களே, சகோதரர்களே, நரக நெருப்பில் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை பருகியதின் காரணமாகவே ஒரு நரகவாதி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய
எல்லா குடல்களும் துண்டு துண்டாக போய்விடும் என்று சொன்னால் நரக நெருப்புடைய வேதனை எவ்வளவு கொடுமையாக இருக்கும். நரக நெருப்புடைய அதாவுடைய உச்சம், அதாவுடைய வேதனையுடைய உச்சம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும். அந்த நரக நெருப்புக்கு உண்டான குச்சிகளாக, குள்ளிகளாக, தீனிகளாக நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆக்கிவிடக்கூடாது. நரக நெருப்பிற்கு உண்டான தீனிகளாக, உணவாக நாம் நம்முடைய பிள்ளைகளை நாமும் ஆகிவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் நாம் ஒருபோதும் ஆக்கிவிடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு சூழலை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேருபகாரம், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இந்த ஊரில் பிள்ளைகள் மதரசா படிப்பதற்காக வேண்டியும், மதரசா வந்து செல்வதற்காக வேண்டியும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மதரசாவுடைய ஒரு நல்ல ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே நீங்கள் இதை பாக்கியமாக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதில் அசட்டையாக பொடுபோக்குத்தனமாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாம் ஏங்குவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கற்பிப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நபியுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கு நாம் ஏங்குவோம். ஆனால் அதற்குண்டான சூழல் என்பது நமக்கு ஒருபோதும் இருக்காது. எனவே அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் நம்முடைய ஊரில் நம்முடைய குழந்தைகள் குர்ஆனை கற்பிப்பதற்காக வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு சூழலை அல்லாஹ் நம்முடைய ஊரில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே நாம் இதை பாக்கியமாக பயன்படுத்த வேண்டும். இதை ஒருபோதும் பாரமாக பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உலகத்துடைய கல்வியின் மீது ஒருபோதும் கிடையாது. இன்று நாம் எவ்வளவு லட்சமாக பணங்களை செலவழித்து, எவ்வளவு காசு பணங்களை செலவழித்து, எவ்வளவு தியாகம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்துடைய கல்வியை நாம் கற்பித்து கொடுக்கிறோமோ அந்த கல்வியில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நபியுடைய துவா எதில் இருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மட்டுமே தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் இருக்கிறது, நபியுடைய துவாவும் இருக்கிறது. தவிர உலகத்துடைய கல்விக்கு நாம் எவ்வளவுதான் பணம் காசுகளை செலவழித்தாலும் சரி, கோடி கோடியாக, லட்சம் லட்சமாக எவ்வளவுதான் நம் பணம் காசுகளை செலவழித்து நாம் கொடுத்தாலும் சரி, அந்த உலகத்துடைய கல்விகளில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது ஒருபோதும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியுடைய நம்பிக்கை என்பது எதில் இருக்கிறது என்று சொன்னால் மக்தப் மதரசாவின் மீது இருக்கிறது, குர்ஆனின் மீது இருக்கிறது, ஹதீஸின் மீது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மீது இருக்கிறது. இது எல்லாம் ஒரு பிள்ளைக்கு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் எப்போது நாம் நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு நாம் அனுப்பி வைப்போமோ. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையினரும் நம் மனசாட்சியோடு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்துடைய கல்விக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலிருந்து 1% நாம் நம்முடைய மதரசாவுடைய கல்விக்கு நாம் கொடுக்கிறோமா? உலகத்துடைய கல்விக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, காலை முதல் மாலை வரை, இரவு தூங்கும் வரை நம்முடைய பிள்ளைகள் உலகத்துடைய கல்வி கற்பிப்பதற்காக வேண்டி என்னென்ன முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்திலிருந்து 1% நாம் நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை கற்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கற்க வேண்டும், நபியுடைய வாழ்க்கையை கற்க வேண்டும் என்பதில் நாம் கொடுக்கிறோமா இல்லை என்பதை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையரும் மனசாட்சியோடு அல்லாஹ் முன்வைத்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எப்போது நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்விற்காக வேண்டி, குர்ஆனை கற்பிப்பதற்காக வேண்டி, ஹதீஸை கற்பிப்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை மக்தப் மதரசாவிற்கு நாம் அனுப்பி வைப்போமோ, அனுப்பி வைப்பதை கொண்டு நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு நாம் அனுப்பி வைப்பதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி நிம்மதியான, சுபிட்சகரமான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பான். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மதரசாவிற்கு அனுப்பாமல், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் கற்பிக்காமல், நபியுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக் கொடுக்காமல் பொடுபோக்குத்தனமாக அசட்டியாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் முன்பு கூறியது போல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு சுமையாக ஆகிவிடுவார்கள், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு பாரமாக ஆகிவிடுவார்கள். நாம் இருந்த போதிலும் கூட, நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற போதிலும் கூட நமக்காக வேண்டி கையேந்தி ஒரு முறை நமக்காக வேண்டி கையேந்தி துவா செய்யக்கூடிய, நம்முடைய மகஃபிரத்துக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் உருவாக மாட்டார்கள். ஒரு தாய் தந்தையினருக்கு எந்த பிள்ளைக்காக வேண்டி வாழ்ந்து
எந்த பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்க்கை மறுபடித்து வாழ்ந்து விட்டு சென்றார்களோ அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி ஒருவேளை கையேந்தி துவா செய்யவில்லை என்றால் இதைவிட ஒரு தாய் தந்தையருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அதாப் என்பது வேறு எதுவும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. எந்த பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தையருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்கவில்லையோ இதைவிட வேற பெரும் அதாப் என்பது உலகத்தில் ஒரு தாய் தந்தையருக்கு அல்லாஹ் வேற எதையும் பெரு அதாப் கொடுப்பது கிடையாது என்பதாக உலமாக்கள் கூறி அனுப்புகிறார்கள். எனவே கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு மிக சொற்பதான ஒரு அவகாசமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம் வீணடித்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, குறிப்பாக நம்முடைய வீடுகளில் பெண்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் கொண்டு வர வேண்டும். நபியுடைய வாழ்க்கையை நாம் கற்பிக்க வேண்டும். இதே நிலைமையோடு எப்போது நம் உலகத்தை விட்டு செல்வோமோ அப்பொழுதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு, அல்லாஹ்வுடைய கொடிய அதாவை விட்டு நாம் தப்பிக்க முடியுமே தவிர இதே நிலை தொடர்ந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை போதிக்காமல், அல்லாஹ் நபியுடைய வாழ்க்கையை போதிக்காமல் அவ்வாறே நாமும் சென்று விட்டோம், நம்முடைய குடும்பத்தையும் நாம் அவ்வாறு ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையில், அல்லாஹ்வுடைய பிடியில், அல்லாஹ்வுடைய வேதனையில் நாம் நிச்சயமாக கட்டாயமான மாட்டிக்கொள்வோம். யார் அல்லாஹ்வுடைய வேதனையில் மாட்டிக்கொள்வாரோ, அல்லாஹ்வுடைய பிடியில் யார் சிக்கிக் கொள்வாரோ அவர் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேதனையில் சிக்குண்டவருக்கு அல்லாஹ் ஒரு அடியாரை பிடிக்க வேண்டும், ஒரு அடியாரை விசாரணை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய விசாரணை விட்டு யாராலும், எப்பேற்பட்ட நபராலும் சரி, எப்படிப்பட்ட நபராலும் சரி, யாராலும் தப்ப முடியாது. எனவே பெண்களும் சரி, ஆண்களும் சரி, நம்முடைய வாழ்க்கை சுபிட்சகரமான வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலில் அதற்கு நாம் அல்லாஹ்வின் பிரகாரம் நடக்க வேண்டும். அதற்கு நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று தீனுடைய விஷயங்களை கற்க வேண்டும். அதே போன்று நம்முடைய வீடுகளும் சரி, நம்முடைய குழந்தைகளும் சரி, பள்ளியோடு, நம்முடைய குழந்தைகளை மற்ற மதரசாவோடு நம் அனுப்பி தொடர்பை நம்ம எப்போது ஏற்படுத்துவோமோ அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண் குளிர்ச்சிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்குவாரே தவிர அந்த ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தாமல் நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் நமக்கு சுமையாக ஆகிவிடுவார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழக்கூடிய காலம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முன்வைத்து நாமும் அல்லாஹ் விளங்கி, நாமும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தின் பிரகாரம் நடந்து, நம்முடைய குழந்தைகளும் இனி வருங்காலத்தில் அல்லாஹ்வுடைய இறை அச்சம் பிரகாரம் நடந்து நபியுடைய சுன்னத்தை 100க்கு 100 பின்பற்றி நடக்கக்கூடிய குழந்தைகளாக நம்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. எதை சொன்னமோ, எதை கேட்டமோ அதன்படி வாழ்க்கை முழுவதும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம்ம எல்லோரும் தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற கலிமாவை மொழிந்து வண்ணமாக செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணி வேணுமா?